சண்முகம் பரணி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சண்முகம் பரணி எல்லாருமே கோர்ட்டுக்கு வந்துருந்தாங்க. இங்கே பார்க்கும்போது சவுந்தரபாண்டியும் பாண்டியம்மாலும் காரை விட்டு இறங்குறாங்க. அப்போ சவுந்தரபாண்டி சொல்கிறாங்க, சீக்கிரமாகவே நம்ம உள்ளே போகணும். அப்போ தானே அவன் என்னெல்லாம் அங்கே கேஸை வாதாட போகிறேன்னு சொல்லிக்கிட்டு காமெடிலாம் பண்ணிட்டு இருப்பாம்ல, அந்த காமெடியெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாமா அப்படிங்கவும், இதில் வர நம்மளை வரக்கூடாதுன்னு வர அவன் சொல்லிட்டு இருந்தான். அதுக்காக நம்ம கண்டிப்பாக வந்தே தானே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பார்த்தோம்னா கோர்ட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ சண்முகத்தோட ஃப்ரெண்டு பரணிக்கு மெசேஜ் அனுப்பி விடுதாங்க. நம்ம நினச்ச மாதிரிக்கே உங்கள் அப்பா கோர்ட்டுக்கு வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மெசேஜ் அனுப்பிவிடவும், இங்கே பார்த்தோம்னா சிவனாண்டி அவங்க நீதிபதி கிட்ட அவங்க தரப்பு ஆதாரத்தெல்லாம் அவங்க பேசிட்டு முடிக்கிறாங்க. இப்போ அவர் பேசலாம் அப்படின்னு சொல்லவும், உடனே நீதிபதி சண்முகத்தில் சொல்கிறாங்க, நீங்கள் வாதாட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே உடனே சண்முகம் திணற ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை பார்த்துட்டு சிவனாண்டி சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னது ஆரம்பமே இந்த மாதிரிக்கு திணறிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே நீதிபதி கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன சண்முகம் என்னாச்சு அப்படிங்கும்போது, கொஞ்சம் இருங்க இவரானர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பார்த்தோம்னா அந்த சில ஆதாரத்தெல்லாம் அவங்க தேடிட்டு இருக்கவும் பரணி சொல்கிறாங்க, டேய் நீ போய் பேசுடா, நான் எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு இருக்கிறேன், நீ போய் பேசுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், உடனே சண்முகம் நீதிபதி பார்த்து அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இப்படி சொன்னதுமே சிவனாண்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஜட்ஜ் அம்மாவை பார்த்து அம்மான்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் என்னதாக்கும், இதுதான் நீ படிச்சுட்டு வந்தியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், உடனே சண்முகம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அம்மாங்கிறது ஒன்றும் தப்பான விஷயம் கிடையாது, நான் தமிழில் தானே அம்மான்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கிறேன், பெரியவங்களாம் ஐயான்னு சொல்கிறதும் அம்மான்னு சொல்கிறதும் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதுக்கு ஒரு விளக்க உரையை சொல்லவும், இது கேட்டதுமே நீதிபதிக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருது. பரவாயில்ல சண்முகம், நீ பேசுறதை கேட்கும் போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படிங்கவும், சிவனாண்டி நீ கொஞ்சம் அவங்கள பேச விடுறியா அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி சிவனாண்டியை கண்டிக்கிறாங்க. இதனால சிவனாண்டிக்கு அதிர்ச்சியோட இருக்கிறாங்க. என்னது சண்முகம் பேச ஆரம்பிச்சதுமே இந்த அளவுக்கு அவங்க மனசுல இடம் பிடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும், அப்போ வைஜெயந்தியும் பார்க்குறாங்க, என்னது இவன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கான்னு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தோம்னா அவங்க ஒரு ஆதாரத்தை எடுக்கிறாங்க. அப்போ பரணி சொல்றாங்க, நம்ம நினைச்ச மாதிரிக்கு அப்பா வந்தாச்சுட்டு அப்படின்னு சொல்லவும், நல்ல வேலையா இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம அவர்கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்க போறோம், அவர் வந்துட்டாரா, நல்ல வேலையா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ சண்முகம் சொல்றாங்க, இந்த கேஸை பத்தி நான் இப்போ பேச ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிட்டு, இந்த கேஸ் இப்போ ஆரம்பிக்கல, 10 வருஷத்துக்கு முன்னாடி போகுது அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே சிவனாண்டி சொல்றாங்க, இங்க பாருங்க நீதிபதி அவர்களே, அவன் 10 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு எங்கெங்கலாமோ அந்த கேஸை திசை திருப்பிட்டு இருக்கிறான், அதுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கவும், அப்போ சண்முகம் சொல்றாங்க, இல்ல இந்த கேஸ் 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருது, அதோட முடிவு தான் இப்போ அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே நீதிபதி சொல்றாங்க, அந்த கேஸை பத்தி தானே நீங்க பேச போறீங்க, அப்ப நீங்க தாராளமா பேசலாம் அப்படிங்கவும், நான் சவுந்தரபாண்டியிட்ட இருந்து தான் தொடங்க போறேன் அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே சவுந்தரபாண்டி அப்பதான் உள்ள நுழைஞ்சு நின்றுட்டு இருக்கிறாங்க. என்னது என்கிட்ட விசாரிக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ பார்த்தோம்னா வைஜெயந்தி பாக்குறாங்க, நீ எதுக்கு ஏன் இங்க வந்திருக்கிற அப்படிங்கும் போது, மேடம் அவன் வாதாட போறாம்ல, அதை பாக்குறதுக்காக தான் நாங்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அப்படி அவன் என்னதான் என்ன விசாரிச்சிட போறான்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சவுந்தரபாண்டியை விசாரிக்கணும்னு சொல்லும் போது அப்போ சிவனாண்டி சொல்றாங்க, சவுந்தரபாண்டியெல்லாம் கோர்ட்டுக்கு வரல, அப்படி இருக்கும்போது எப்படி விசாரிக்க முடியும் அப்படிங்கவோ, அங்க பாருங்க அவர் தான் வந்துட்டாரு பாருங்க அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே சிவனாண்டி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இவர் எதுக்காக இப்போ இங்கே வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எரிச்சல் அடையவும், அடுத்தது சண்முகம் சவுந்தரபாண்டியை கூப்பிடவும், உடனே சவுந்தரபாண்டியை வராங்க. அப்போ அவங்க சண்முகம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இவர்கிட்ட தான் இந்த கேஸை ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இப்போ சிவனாண்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்க பாருங்க ஒருத்தர்கிட்ட நம்ம விசாரிக்கணும்னா அப்போ அதுக்கு முன்னாடியே இவர்கிட்ட விசாரிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு எல்லாமே நம்ம ரூல்ஸ் படி தான் நம்ம ஆரம்பிக்கணும். ஆனால் திடுதுப்புன்னு இப்பவுமே நான் சவுந்தரபாண்டியிட்ட விசாரிக்க போறேன்னா அது எப்படி ஆகும், இதெல்லாம் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது உடனே நீதிபதி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்க பாருங்க உங்களுக்கு இந்த கேஸை பத்தியும் அது மாதிரிக்கு நம்மளோட ரூல்ஸ் பத்தியும் எல்லாமே தெரியும், ஆனா சண்முகத்துக்கு அப்படி எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கும்போது நம்ம அதை அதாவது இந்த ரூல்ஸ் எல்லாம் போடணும்னு அவசியம் கிடையாது, சவுந்தரபாண்டியிட்ட ஒரு விசாரணை பண்ணட்டும் அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே சிவனாண்டி எரிச்சலோட இருக்கிறாங்க. எப்படியாவது சவுந்தரபாண்டியிட்ட விசாரிக்க விடாம தடுத்து நிறுத்தலாம்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆனா ஜட்ஜமா என்னன்னா சண்முகத்துக்கு ஆதரவா பேசிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சல் அடைகிறாங்க. அப்ப சண்முகம் சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க சவுந்தரபாண்டியிட்ட, ஆமா விருமன் சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா, 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவர் அப்படின்னு கேட்கும்போது, என்னது விரும்பனா, அவர் எனக்கு அப்படிலாம் ஒருத்தரையும் தெரியாது, அந்த பேரை கூட நான் கேள்விப்பட்டது கிடையாது அப்படிங்கவும், அப்படியா உங்களுக்கு விரும்பன்னு ஒருத்தரை தெரியாது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு தான் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல அப்படிங்கவும், உடனே பார்த்தோம்னா அவங்க அந்த பேப்பரை எடுத்து காட்டுறாங்க. அதுல விரும்பன் தன்னுடைய ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி சவுந்தரபாண்டி பேட்டி கொடுத்துருக்காங்க. நீங்களும் அவரு ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு பேட்டி கொடுத்துருக்கீங்க, இப்போ என்னன்னா விரும்பனை தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும், இது கிட்டதுமே நீதிபதி அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த அளவுக்கு சண்முகம்
சண்முகம் வந்து அதாவது எல்லாத்தையும் கிளியரா வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே நீதிபதி கேட்குறாங்க, என்னங்க நீங்க அவர் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, ஆனா இப்ப கேட்டாக்கி தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கவும் உடனே சவுந்தரபாண்டி திணற ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ இந்த சண்முகம் என்ன இப்படிலாம் கேட்டுட்டு இருக்கிறான் அப்படின்னு. இல்ல நீதிபதி அம்மா, அதாவது அவரை பத்தி எனக்கு வந்து நான் மறந்துட்டேன், ஏன்னா 10 வருஷம் ஆச்சுதா, அதனாலதான் நான் மறந்துட்டேன், மற்றபடி ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சண்முகம் வந்து அவங்க விருமனை பத்தி நிறைய கேள்விகள் கேட்டுட்டே இருக்கிறாங்க. சவுந்தரபாண்டிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப அதுக்குள்ள பதிலாம் சொல்லிட்டு இருக்கவும் அப்ப நீதிபதி வந்து சொல்றாங்க, சரி இப்ப வந்து சாப்பாடு டைம் ஆயிப்போச்சுது, அதனால சாப்பிட்டதுக்கு அப்புறமா இந்த கேஸ ஆரம்பிக்கலாம் அப்படிங்கவும் இங்க பார்த்தோம்னா வைஜெயந்தி வந்து சவுந்தரபாண்டியை போட்டு பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஒன்னாலதான் ஏன் இப்ப இந்த மாதிரிலாம் அவன் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறான், நீ எதுக்காக கோர்ட்டுக்கு வந்த, நீ மட்டும் வராம இருந்திருந்தேன்னா இதை வச்சு அவனை வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்டே வந்து இவன் சரியா வந்து அதாவது வாதாடலன்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஏதாச்சும் பண்ணிருக்கலாம், ஒன்னு எவன் அங்க வர சொன்னான்னு சொல்லிக்கிட்டு சவுந்தரபாண்டியை போட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கவும் அப்போ வந்து சிவனாண்டியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீ மட்டும் வரலன்னு வச்சுக்கேன் இந்த கேஸை வேற மாதிரிக்கு வந்து நம்ம வந்து திருப்பி இருக்கலாம், நீ கரெக்டான இடத்துல வந்திருக்கிற, ஒன்று யார் அங்கே வர சொன்னான்னு கேட்கும்போது என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க ரெண்டு பேரும், எனக்குன்னு தெரியும் என்ன விசாரணை பண்ணுவான்னு, நான் என்னமோ இவன் வாதாட போகிறான் அதை வேடிக்கை பார்க்கலாம் நல்லா தமாசா இருக்குன்னு சொல்லிட்டு தானே நான் கோர்ட்டுக்கு வந்தேன், இவன் இப்படி என்ன விசாரிப்பான்னு சொல்லிட்டு எனக்குன்னு தெரியும் அப்படிங்கவும் ஒன்னால இப்போ கெட்டு போச்சு பாரு. அது மட்டும் இல்லாமல் அவன் விசாரிக்கிறத பார்த்துக்கிட்டு ஜட்ஜம்மாவுக்கே வந்து அவன் வாதாடுது ரொம்பவே பிடிச்சு போச்சுது, அதனால அவன் வாதாடுறதை பார்த்துட்டு அவங்களே ஆச்சரியப்பட்டு போனாங்க. அவன் வந்து அவங்கள்ட்ட வந்து நல்ல பேர் வாங்கிட்டான், இவ்வளவு சீக்கிரமாலாம் அவங்ககிட்ட வந்து நல்ல பேர் வாங்க முடியாது, ஆனா அவன் வந்து ஒரு படிக்காத ஒரு மளிகை கடைக்காரன் இந்த அளவுக்கு ஜட்ஜமா மனசுல இடம் முடிச்சிருக்கான்னா கண்டிப்பா அடுத்து என்னெல்லாம் நடக்க போதே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இப்ப என்ன நடக்க போதே தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமா இருக்கிறாங்க. இப்ப பாண்டியம்மாள் வந்து சவுந்தரபாண்டிட்டு சொல்றாங்க, என்னல வேடிக்கை பார்க்க வந்தது தப்பா போச்சு போலுக்கு, இவங்க என்னன்னா நம்மளை போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கவும் அப்ப உடனே பார்த்தோம்னா வைஜெயந்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த அளவுக்கு சண்முகம் வந்து பேசிட்டு இருக்கானா நம்ம பக்கம் யாரோ ஒருத்தங்க தான் அவனுக்கு வந்து உதவி பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதனால அவன் இந்த அளவுக்கு எல்லாமே பக்காவா ஆதாரத்தோட அவன் எடுத்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லவும் அது மட்டும் யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் இவனை எப்படியாவது தோக்கடிச்சிடலாம், ஆனா அது யாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்தோட இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சாப்பிட்டதுக்கு அப்புறமா திரும்பவும் இந்த கேஸ் வந்து ஆரம்பிக்கவும் அப்போ வந்து சண்முகம் வந்து ஒவ்வொருத்தரையா விசாரிக்கிறாங்க. அப்போ விசாரிச்சு முடிச்சதுமே அவங்க வந்து சொல்றாங்க இன்னொரு டேட்டுக்கு வந்து அவங்க சொல்றாங்க இந்த கேஸ் வந்து அப்போ ஒத்தி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க போகவும் அடுத்ததான் வந்து சண்முகம் பரணி எல்லாருமே பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ சண்முகம் பரணி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொல்றாங்க அடுத்ததான் வைஜெயந்தி மேடத்தை தான் விசாரிக்கணும் அப்படிங்கவும் இந்த விஷயம் வந்து சவுந்தரபாண்டிக்கு தெரிய வருது. சவுந்தரபாண்டி பார்த்தோம்னா வைஜெயந்திட்ட ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாங்க, அடுத்ததா உங்களை தான் அவன் விசாரிக்க போறானா அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே வைஜெயந்தி பார்த்தோம்னா அங்க வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் தூக்கி போட்டு வீச ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை பார்த்துட்டு எல்லாரும் ஓடி வராங்க, என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே இந்த சண்முகம் அடுத்தது என்னதான் விசாரிக்க போறானா அந்த கேஸ்ல அப்படிங்கவும் இதை கேட்டதுமே குருவும் அங்கே தான் இருக்கிறாங்க. இப்போ குரு கௌதம் அப்புறமா வந்து அவங்க வைஜெயந்தியோட அம்மா எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன வைஜெயந்தின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒன்றை விசாரிக்க போறானான்னு சொல்லி கேட்கும்போது ஆமா என்ன விசாரிக்க போறான்னா அவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறான், என்னமோ சாதாரண வந்து லேடி நினைச்சிட்டு இருக்கிறான், நான் வைஜெயந்தி ஐபிஎஸ் ஆக்கும் என்ன விசாரிச்சோம்னா அவனுக்கு என்ன நடக்கும்னு சொல்லி நான் வந்து காட்ட வேண்டாமா என்ன அப்படிங்கும்போது அப்போ கௌதம் சொல்றாங்க, அம்மா நீ கொஞ்சம் அமைதியா இருமா அப்படிங்கும்போது நான் அமைதியா இருக்க முடியாது, இதுக்கு மேலே நம்ம அவனை அசால்ட்டை விட்டோம்னா அவ்வளோதான் அப்படிங்கவும் இப்போ குரு சொல்றாங்க அவன் ஒரு மளிகை கடைக்காரன்னு சொல்லிட்டு நம்ம அசால்ட்டை இருந்துட்டோம் அப்படிங்கும்போது அப்போ கௌதம் சொல்றாங்க நான் தான் அன்னைக்கே சொன்னோம்ல அவன் லேஸ்பட்டவன் கிடையாதுன்னு அப்படிங்கிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து முத்துப்பாண்டியை தான் காட்டுறாங்க. அப்போ முத்துப்பாண்டிகிட்ட வந்து சண்முகம் வந்து சில விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்கவும் அப்போ சண்முகம் வந்து இன்னொருத்தவங்களுக்கும் ஃபோன் பண்ணி பேசுறாங்க. அது வந்து பார்த்தோம்னா அவங்க ரொம்ப மறைமுகமாக தான் பேசுறாங்க. அது வந்து பாரதி கிட்ட தான் அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ பாரதி வந்து இந்த கேஸில் மறைமுகமாக சண்முகத்துக்கு என்னென்ன எப்படிலாம் கேட்கணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க மறைமுகமாக அவங்க உதவி பண்றாங்க. எப்படியாவது சரிதான் உன் குடும்பத்தை வைஜெயந்தி கிட்ட இருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உதவி பண்றாங்க. இது சண்முகத்துக்கு ரொம்பவே வந்து அதாவது ஹெல்ப்ஃபுல்லா இருந்துட்டு இருக்குது. ஆனா பாரதி தான் வந்து அவங்க சண்முகத்துக்கு வந்து இந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வைஜெயந்தி வந்து கண்டுபிடிச்சிருவாங்களா, அப்படியே கண்டுபிடிச்சிட்டாக்க கண்டிப்பா அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம வைஜெயந்திக்கும் பாரதிக்கும் இடையில சில பிரச்சனைகள்லாம் இருக்கும். அது மட்டும் கிடையாம சூடாமணி குடும்பத்தை நம்ம காப்பாற்றணும்னு சொல்லிக்கிட்டு வைஜெயந்தி சண்முகத்துக்காக இந்த மாதிரிலாம் உதவி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தோம்னா வந்து வைஜெயந்தி வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த சண்முகத்தை வந்து அடுத்த தடவை கோர்ட்டுக்கு வரவிடாம பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குன்னு பார்க்கலாம்.